ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை ஒரு 18 நாட்கள். இப்ப நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான கும்பராசியில ராகு இருக்கார். இந்த ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். இந்த 2ஆம் இடம் என்பது நமக்கு ஏர்னிங்ஸை குறிக்குது. ஒரு ஆபரணம் வாங்குறது, எந்த ஒரு பொருளையும் நம்ம பர்ச்சேஸ் பண்றது. அதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிற இடம் இங்க 2ஆம் இடம். இந்த ராகு ஓட சுக்கிரன் எப்படி கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் கன்னி ராசியில, அதாவது நம்மளுக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியில அவரும் செவ்வாய் நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப இது என்ன ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, நான் சொன்ன அந்த 2ஆம் இடம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சேமிப்பு, இதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. சேமிப்பு ஏதோ ஒரு வகையில கரைக்கிறதுக்கு அந்த 2க்கு 8ஆன 9ஆம் இடம் வேலை செய்யும். அப்ப அந்த சுக்கிரன் இந்த ராகுவோடு செல்லக்கூடிய தொடர்பு நெகட்டிவ் தொடர்பாயிடுது. இதே 2ஆம் தேதிக்கு மேல செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் பார்க்கும்போது துலா ராசிக்கு வந்துடுறார் சுக்கிரன். அப்பவும் செவ்வாய் நட்சத்திரம் தான். சித்திர நட்சத்திரம் 2 பாதம் கன்னியில் இருக்கு, 2 பாதம் துலாத்துல இருக்கு. இந்த 2 பாதம் முடிஞ்சு 3, 4 பாதங்கள் துலா ராசியில சுக்கிரன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்காரு. அப்ப முதல்ல அந்த 9 நாள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். தடைகள் எல்லாம் நீங்கும். அப்ப சேமிப்புக்கு ஆதாயம் கொடுக்கும். இப்ப நீங்க பிளான் பண்ணிக்கிறது, முக்கியமான வரவு செலவு பண்ணலாம், முக்கியமான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு கரெக்டான நல்ல நேரம் எது அப்படின்னு தேடினீங்கன்னா, இந்த செகண்ட் ஹாஃபை பயன்படுத்தலாம். செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 11 வரைக்கும் சுக்கிரன் ராகு தொழில் பலத்தை டெவலப் பண்றாங்க செவ்வாயினுடைய நட்சத்திரம் மூலமாக. அப்ப இது ஒரு பெரிய பல்கான ஒரு பிஸ்னஸ் நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துனீங்கன்னா இம்மீடியட்டா பாசிட்டிவா நடக்கும். அந்த வேலை தடை இல்லாம, சிரமம் இல்லாம நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். தொழிலை டெவலப் பண்ணிவிடும். ஒரு புரொடக்ஷன் தொழிலில் இருக்கீங்க. இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே ஃபர்னிச்சர்ல இருந்து, நகை ஆபரணங்கள்ல இருந்து, ஹோட்டல் பிஸ்னஸ்ல இருந்து, ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஒயிட் கலர்ல இருக்கிற அத்தனை பொருள்களும். இப்போ நமக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி ஐட்டம் அத்தனையுமே சுக்கிரன் தான். இப்போ சாஃப்ட்வேர்ல கம்பெனி நடத்தினா கூட அது சுக்கிரன் தான். பெரிய பெரிய ஹோட்டல் நடத்தினாலும் சுக்கிரன் தான். அதே மாதிரி ராகுங்கிறது பல்கான பிஸ்னஸ், பல்கான பண வரவு, பல்காக ஒரு டிரான்சாக்ஷன் பண்றது. அப்ப அந்த வகையில இந்த 2 பிரம்மாண்டமும் சேரும்போது இந்த கடைசி 9 நாள் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அற்புதமா வேலை செய்யும். முக்கியமான திட்டங்களை, முக்கியமான செயல்பாடுகளை அதை நீங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமா வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மீடியேட்டரா இருக்கோம், பேசுறோம், அல்லது ஒரு லாயரா இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு கன்சல்டிங் பண்றோம். அப்ப கூட நம்ம பேச்சின் மூலமாக ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எந்த மாதிரி பிஸ்னஸுக்கு இது சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னா, இப்ப நம்ம அரசியலை எப்படி எடுத்துக்கிறது? 5ஆம் இடம் தான் அரசியல். அதுபோக இந்த கம்யூனிகேஷன் ஐடி லைன் எடுத்துக்கிறது 3ஆம் இடம். ஸோ இந்த மாதிரி பாவங்களை வச்சு பார்க்கும்போது படிப்பு சம்மந்தப்பட்டது, சொல்லித்தர்றது, டெக்னாலஜி, டிசைனிங், மற்றபடி இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால்
அத வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலை இந்த 18 நாள்ல பெருசா ரிவர்ஸா பண்ணாது. புது முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த காரியத்தை இப்ப ஒரு ஆவணங்கள் இருக்கு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது விஷயத்துக்கு ராகு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார். இந்த சுக்கிரனும் அத சப்போர்ட் பண்றாரு ராகுவுக்கு. அதனால இந்த காலகட்டத்தில அந்த மாரி விஷயங்கள தவிர்த்துங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறது, ஒரு இடம் வைக்கிறது, வீடு மாறுறது, இடம் மாறுறது, ஒரு வாகனம் விக்கிறது, ஒரு பிரயாணம் போறது, ஒருத்தர சந்திக்கலான்ட்டு நினைக்கிறது. கன்சல்டிங், கமிஷன் வகை தொழிலெல்லாம் இது சகஜம். இந்த மாரி போய் பேசி தான் நம்ம பண்ணியாகணும். அது மாரி விஷயத்துகளுக்கு ஈடுபாடுறதுக்கு இது சிறந்த நேரம் அல்ல. பட் நீங்க என்ன தொழில்ல இருந்தாலும், நீங்க என்ன விதமான ஒரு ஏர்னிங் மெம்பரா இருந்தாலும், உங்களுக்கு இந்த ராகு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது, அற்புதமா இது பணவரவை குடுத்துரும். இன்னும் நம்ம டெப்த்தா சொல்லப்போனா, நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உபநட்சத்திரம்ன்ற கான்செப்ட் இருக்கு. 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கிரகம் தான் அந்த பாவத்துக்கூட இயக்கக்கூடிய அதிகாரி. அந்த பாவ அதிபதி மாரி. அப்ப அந்த கிரகத்துல 8ஆம் இடம், 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு சுக்கிரன், ராகு, செவ்வாய் இந்த 3ல எது வந்திருந்தாலும், இப்ப நான் சொன்ன பலன்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் நடக்கும். அதையும் டெப்த்தா போய் பார்க்கும்போது. இப்ப அதே இதுல 2, 6, 10 அப்படிங்கிற வகையில உங்களுக்கு சுக்கிரன், ராகுவே உபநட்சத்திரமாக இருந்தால், பல மடங்கு லாபத்தை, பல மடங்கு தொழில் வளர்ச்சியை, பிரம்மாண்டத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதுல சந்தேகமே இல்ல. அப்ப ஒரு கிரகத்தையும் பார்க்கணும், பாவத்தையும் பார்க்கணும். அது கோச்சாரத்துல நம்ம ஜாதகப்படி சாதகமா, பாதகமாங்கிறதையும் பார்க்கணும். அத வச்சு தான் ஜோதிடம் வந்து நமக்கு இயங்குது. அதனால உங்களுடைய மகரத்துக்கு பொறுத்தவரைக்கும், வேற திசை வந்தா இதை பத்தி பொருட்படுத்த வேண்டியதில்ல. சுக்கிரனோ, ராகுவோ, செவ்வாயோ ஒரு சின்ன சூட்சுமம் நடந்தா கூட ஒரு 10 நாள் சூட்சுமம் நடக்குது அப்படின்னா கூட இது வேலை செய்யும். இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு புரமோஷனா கூட குடுத்துரும். திடீர் புரமோஷன். 10ஆம் இடமே சுக்கிரனுடைய வீடு தான். அங்கேயே அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரத்துல இந்த ராகுவோடையும் உங்களோடையும் கனெக்ட் ஆகுறார். அது மாதிரி உறவுகள், ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த செகண்ட் ஹால்ஃப் அந்த 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, சகோதர வழி உறவு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. கணவன் மனைவி உறவுல வந்து வாக்குவாதங்கள் வரும், ஈகோ வரும். ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா, சுகர் சம்மந்தப்பட்டதோ, நமக்கு குடல் சம்மந்தப்பட்டதோ, சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டதோ, பிளட் வெசல்ஸ் இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டதோ, ஹீட் எனர்ஜி சம்மந்தப்பட்டதோ உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல அதிகமா ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கேள்விக்கு தகுந்த மாரி நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம் நமக்கு சரியான பதிலை தந்து நம்மளை வழிநடத்திருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.